ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ இன் SD Views. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னொரு டெக் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். டெக்குனா அவ்வளோலாம் இல்லை, அதான் போன வாட்டி பண்ணல ENT மவுஸ் அண்ட் கீபோர்டு, அந்த மாதிரி இன்றைக்கி இன்னொரு லேப்டாப் யூஸ் பண்ண போகிற ஒரு பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான பார்ட் பிளைண்ட் ஸ்பாட்டில் வச்சுருந்தேன் எவ்வளோ நேரம். அமேசான் பேக்கிங் தான் கைஸ், எவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க பாருங்க. ஹேண்டில் கேரு, ரீசைக்கிள் லெவல், கீப் ரைட், செக்ரிகேட். பில்லி தரும் தான், ப்ராடக்டும் சின்னது தான், ஆனால் போட்டுருக்கான் பாருங்க பேக்கிங். அந்த கீபோர்டுக்கு போட வேண்டிய பேக்கிங்கை இந்த இதுக்கு போட்டுக்கலாம். திறந்துக்காங்க. ஸோ இன்றைக்கி கேமராமேன் வேறு இல்லை கைஸ், அதனால் என்னோட நண்பன், என்னோட தோழன், என்னோட சகோதரன் அப்படின்ட்டு என் கூடயே சுற்றிட்டு இருப்பான் என் வீக்கெண்ட் ஆசிரியர். அவன் தான் என் கேமராமேன். அவன் என்னன்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கு காலேஜ் போயிட்டான். ஸ்கூலுன்னு சொல்லலாம், அதை இந்த மாதிரி தான் காலேஜ். நானும் அவங்க தான் படித்தேன், சென்ட் ஜோசப். ஸோ அங்கே போயிருக்கான், அதனால் அவனால் இன்றைக்கி வர முடியாது. நான் இன்றைக்கி எடுக்கிற டைமும் இங்கே ரொம்ப ஐயோ இது நானும் வந்துட்டான் 12 மணிக்கு எடுக்கிறேன் ஆஃப்டர்நூன். ஸோ அதனால் அவன் இருக்க முடியாது. ஸோ இதான் கைஸ் பில்லு. ஜூமின் அவன் தான் எதாவது பண்ணி காட்டணும். வீடியோவில் எடிட்டிங் பண்ணும்போது இது எல்லாத்தையும் அவன் ஹைலைட் பண்ணனா கரெக்டாக இருக்கும். ஸோ இது என்ன வாங்கியிருக்கேன்னா, மவுஸ் வாங்கியிருக்கேன் கைஸ். போட்ரோனிக்ஸ் இவங்க என்னென்னா ஹெட்செட்டில் கொஞ்ச நாளாக பயங்கரம் ஃபேமஸாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சரி ஹெட்செட் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மவுஸ் இவனுங்கள்தாவது நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா அவன் ஏன்டிக்கு பையன் என்னோ அது என்னதான் ப்ராடக்ட் ரிவ்யூ. நான் அப்புறமா லேட்டராக போய் செக் பண்ணேன். அதில் பார்த்தா எல்லாருமே மவுஸை கழுவி ஊற்றிருக்காங்க, மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதே இது எனக்கும் இஷ்யூ ஆகிடுது. ஸோ அந்த ப்ராடக்ட்டே என்னை கேட்டால் வாங்காதீங்க, எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க அந்த இதில் மவுஸ் இஷ்யூன்ட்டு. நான் கூட 2 தரானே ஒரு வேலை அவ்வளோ நல்லவனாக இருப்பானு நினச்சேன். பார்த்தா ப்ராடக்ட் இஷ்யூ எல்லாருக்குமே. ஸோ இதோட யூசர் மேனுவல் இங்கே இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. இது தோட் 1 ஒயர்லெஸ் மவுஸ். இது என்னென்னா பாக்ஸுக்குள்ளார ஒயர்லெஸ் மவுஸ் ஒன்று, அப்புறம் டைப் சி சார்ஜிங் கேபிள். அதாவது இது பேட்டரி தான், நீங்கள் ஆனால் சார்ஜரும் போட்டுக்கலாம், அது மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், 2 in 1 மாதிரி. ஸோ USB ரிசீவர் இருக்குன்னு இங்கே பாருங்க கைஸ். மவுஸோட ஃபஸ்ட்டு லுக் பாருங்கள் எவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குது. எனக்கு பிளாக்கை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு, அதனால தான் வாங்கிட்டேன் உடனே. நல்லா இருக்குது. இந்த பட்டன்ஸ்லாம் இருக்குது சைடில், டிபி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது, எதுவும் பெருசாக தெரில, நல்லாவே இருக்குது. ரிமூவ் இதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஆனால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணால் எனக்கு எப்படின்னு தெரியல. ரிமூவ் பண்ணிருக்கான், பண்ணிடலாம். ஸோ USB ரிசீவர் எங்கே வச்சுருக்கான் பாருங்கள், இங்கே கீழே வச்சுருக்கான். இது எனக்கு எப்படி எடுக்கணும்னே தெரியலையே. அதாவது உள்ள தள்ளனா எடுக்கலாமா? ஓகே, எடுத்துட்டேன். ரிசீவர் எடுத்தாச்சு. இன்பில்ட் பேட்டரி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அப்படி இல்லாட்டி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், லைட் எரியுது பாருங்க. இங்கேயும் லைட் எரியுது. லைட் எரிஞ்சுது, இங்கேயும் ப்ளூ கலர் எரிஞ்சுது. இப்போ என்னாச்சுன்னு தெரியல, காணும். டெஸ்ட் ட்ரையல் ரன் பண்ணலாம். நண்பர்களே, மவுஸ் நவுறுது. இந்த சர்ஃபேஸ் ஒழுங்காக இல்லை. ஒரு நல்ல சர்ஃபேஸை எடுத்துகிட்டு வரேன், இருங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போயிட்டு நான் தான் எடுத்துகிட்டு வரணும், ஏன்னா கூட யாரும் இல்லை. வெயிட் பண்ணுங்க, வரேன். இல்லாட்டி நான் கூட அப்படியே வீடியோ ஓட விட்டுருவேன், அவனை கட் பண்ணி சொல்லிடுவேன். வரேன், இருங்க. A few moments later. கைஸ், இதான் இந்த சர்ஃபேஸ். இது என்னென்னா நான் என் லேப்டாப்போட உள்ளே வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஆனால் இது செம்ம ஸ்மூத்தாக இருக்கும், அதனால் அப்படியே நான் சர்ஃபேஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலான்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த லைட்ஸை. ஆனால் அது எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, பார்க்கணும். ஓகே கைஸ், நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. உங்களுக்கும் டிஸ்பிளே பண்ணுறேன்.
அதெல்லாம் திருப்பி வைக்கிறது தான் கொஞ்சம் கூட வளர்ந்துருந்தானா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த மவுஸை நான் ஆர்டர் போடுறதே அவன்கிட்ட சொல்லலை. இதனால ஒரு லாஜிடெக் மவுஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மவுஸ் திடீர்னுட்டு தாரே கட்டுறான்ட்டு வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் இப்போது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்காக இதை வாங்கிட்டேன். எனக்கு வேறு வழி இல்லை, இதை வாங்கியே ஆனால் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்டர்னாக ஒரு கம்பெனியில். அங்கே இந்த மவுஸ் எல்லாம் ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்குது, அதனால வாங்கிட்டேன் அவசரத்தில். எனக்கு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் லைட்டாக. பிரைட்னஸ் குறைச்சா தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் இப்போ விசிபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மவுஸோட மூமெண்ட் தெரியணும். நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இருங்க டிபிஐ ஏற்றி பார்க்கலாம். ஓகே, டிபிஐயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. மாற்ற தெரியுது நல்லா. ஸோ என்ன கேட்டால் இதோட ரேட் வந்து 600 தான். 579 சம்திங் வந்தது. நல்ல மவுஸ் தாங்க நான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா. இதோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் எதில் வச்சுருக்கீங்க அப்படின்றத கூட யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். அதாவது இதை அமுத்துனீங்கன்னா மாறும்னு நினைக்கிறேன். 2.4G அதாவது ப்ளூடூத்தாக கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிசீவர் இல்லாமல் தெரியுதா? இந்த ரிசீவர் இல்லாமல் நீங்கள் வெறும் ப்ளூடூத் மட்டுமே கூட யூஸ் பண்ணி இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 2.4G சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தோட் ப்ளஸ் தோட் 1+ன்னு ட்ரெண்ட் இருக்குது. அது என்னன்னு தெரியல. இது தோட் 1ன்றது இதோட நேம்னு எனக்கு தெரியும், மற்றது என்னன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் ஆனு ஆஃபு. ஓகே கைஸ், இது ஏதோ ஆன் ஆஃப் லைட்டு. இதை பாருங்கள் லைட் வருது தெரியுதா வீடியோவில்? லைட் வருது. இதை பாருங்கள் RGB. இப்போ க்ரீனு அப்படியே மாறுது பாருங்கள். சயான் கலர், ப்ளூ கலர். இது வந்து என்னென்னா மொத்தமாக மூணு ஸ்டெப்பு இருக்குது. ஆஃபு, லைட்டுங்க போக மாட்டேங்குது. லைட்டு, அதுக்கப்புறம் ஆன். அதாவது ஆன்னா வெறும் இது மட்டும், கலர்ஸ் எதுவும் இருக்காது. அதே வீடியோவில் தெரியுதா? ஓகே தெரியுது. நான் மறுபடியும் சொல்கிற வீடியோவில் கவர் ஆச்சான்னு தெரில. ஆஃபு, அதுக்கப்புறமா நடுவில் லைட் போட்டிங்கன்னா இங்கே லைட் எரியுது. யாருங்க வீலெலாம் கூட லைட் எரியுது. அதுக்கப்புறமா வெறும் ஆன், அதாவது லைட்டு மட்டும் இல்லாமல் வெறும் ஆன் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 3 டைப்ஸ் இருக்குது. அண்ட் தென் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து எங்கே அந்த சார்ஜிங் கேபிள் நம்மளால அது இருக்காது. டைப்-C கொடுத்துருக்கானுங்க, நல்லாவே இருக்குது பார்க்க. குவாலிட்டி எனக்கு அந்த குவாலிட்டியில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. எனக்கு பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணுறதுக்கும். அவ்வளோதான் எனக்கு அவ்வளோதான் சொல்ல தெரியும். ஸோ லைக் நம்ம இப்போ யூஸ் பண்ணினே இருக்கும்போது கூட இது இங்கே போட்டுட்டு நான் போக மாட்டேங்குதுல்ல. போட்டுட்டேன். இது சின்னதாகவே இருக்குது. நீங்கள் லைக் கிட்டேயே வச்சு ஒயர்லெஸ் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். எங்கள் மவுஸ் ஆயிடும் இருக்குது. இங்கே இருக்குது தெரியுதா மவுஸு? அவ்வளோதான் கேஸ், இதுதான். அதாவது என்ன கேட்டால் இது வந்து நல்ல ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். சார்ஜ் ஏறும்போது ப்ளூ கலரில் வீலில் லைட் எரியுது. அது மேபி சார்ஜிங்ன்றதை காட்டுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ப்ராடக்ட் தான் கேஸ். என்ன கேட்டால் இதுக்கு ஒரு இப்போதைக்கு எனக்கு எதுவும் தெரியல. சைட் பட்டன்ஸ் நான் அவ்வளோ யூஸ் பண்ணதே இல்லை. சைட் பட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் சைட் பட்டன்ஸ் வச்சு வாங்கியிருக்கேன். ஸோ என்ன கேட்டால் நான் ஒரு சாலிடான ப்ராடக்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ரேட்டுக்கு நல்ல ப்ராடக்ட்டுன்னு நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான் கைஸ் என்னால் சொல்ல முடியும். அவ்வளோலாம் டெக்கில் தெரியாது எனக்கு. மேபி யூஸ் பண்ணிவிட்டு யூஸர் ரிவ்யூ தர மாதிரி நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா கலராக எரியுது. எனக்கு அந்த கலராக எரிஞ்சாலே பிடிக்கும். இதுவும் நல்லா எரியுது. ஓகே கைஸ், உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இதுதான் வந்து நம்மளுடைய மவுஸுக்கான ரிவ்யூ. ஸோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஸோ வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனாலும் கமெண்ட் அடிங்க. அது எதாவது இம்ப்ரூவ் பண்ணால் அதை சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுறேன். எனக்கு இது வீடியோ புதுசாக போடுறாங்க எதுவும் தெரில. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு SD Views சேனல். மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டு போயிருங்க, ஆல் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும்.
பார்த்துக்கோங்க. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.